லில்லி. எஸ் பாஸ். லில்லி, எனக்கு உதவியா எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் ரெஸ்ட் எடுத்துக்கு போறேன். நீ ஊருக்கு போ. நான் திரும்பி வந்து லெட்டர் போடுறேன். சிங்கப்பூர்ல இரு. இந்தா செலவுக்கு இந்த $2000 வச்சுக்க. தேங்க்யூ பாஸ். பாய் பாய். டார்லிங், டார்லிங் அங்கே இருங்க, நான் வர்றேன். இந்தாங்க பிடிங்க. தேங்க்யூ. நான் இல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காக? இந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே இனிமையான நாள். ஏன்னா உங்க ஆராய்ச்சி முடிஞ்ச அன்னைக்கே நம்ம கல்யாணமும் நடக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். நான் மாநாட்டு வாசலுக்கே வரலாம்னு இருந்தேன். ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு? வந்துட்டேன். பகலா உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதுனேன் பாரு ஃபார்முலா. அதை நான் படிக்கவே இல்லை. ஏன்? கொளுத்திட்டேன். அத போய் எரிச்சிட்டீங்களே, அப்படி செய்ய உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது சொல்லுங்க. விமலா, ஏன் பதற? நான் எரிச்சது ஆராய்ச்சி குறிப்புகளே அல்ல. பின்ன வெறும் காகிதத்தை. வெறும் காகிதமா? ஆமா. என்ன சொன்னீங்க? எரிச்சது வெறும் காகிதமா? ஆமா. வைரப்புதையை தோண்டி எடுத்து அதை கடல்ல வாரி இறைக்க யாருக்காவது மனசு வருமா? அதாவது எல்லாரும் நம்புறதுக்காக அப்படி எரிச்ச மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? ஏன் நடிக்கணும்? அட பைத்தியம். ஒருத்தருடைய அழிவுல தான் இன்னொருத்தருடைய வாழ்வு இருக்குன்னு நம்புற காலம் அது. உலகத்துல போட்டி, பொறாமை, போர்ப்பகை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆராய்ச்சியினால உலகத்துக்கு ஆபத்தை தான் ஏற்பட முடியும். ஒரு நாட்டை அழிக்கணும்னு இன்னொரு நாடு ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்க, என்னுடைய ஆராய்ச்சியினுடைய சாதனை அதுக்கு பயன்படுத்தினா இந்த உலகம் என்ன ஆகும் நினைக்கவே பயமா இருக்கு. இது அனாவசியமான பயங்க. விமலா, இந்த உலகத்தினுடைய விலையை விட அதை அழிக்க சக்திக்கு தாமா விலை அதிகம். இன்னைக்கே ஒருத்தன் வியாபாரம் பேச வந்துட்டானே, அதனால்தான் அப்படிப்பட்ட நாடகமே நடத்துறேன். அப்படின்னா அந்த உண்மையான ஆராய்ச்சி குறிப்பை எங்க வச்சிருக்கீங்க? யாருமே திருட முடியாத இடத்துல பத்திரமா இருக்கு. ஏங்க, அது எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? சொல்லணுமா? என் டார்லிங் இல்ல, சொல்லுங்க. சொல்லித்தான் தீரணுமா? அவசியமா சொல்லணுமா? சரி, நான் சொல்றேன், நீ வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. இப்ப வேண்டாம், சமயம் வரும்போது நானே சொல்றேன். நிச்சயமா சொல்லுவேன், நம்பு என்ன. வா. எங்க போறீங்க? மறுபடியும் ஆராய்ச்சி கூடமா? ஆராய்ச்சி கூடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, அமைதி கூடத்துக்கு தான் போறேன். ஆராய்ச்சி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உலகம் எல்லாம் ஜாலியா சுத்த போறேன். தனியாவா? தனியா போனா ஜாலின்னு அர்த்தமா? எல்லாம் என் வருங்கால மனைவியோட தான் போறேன். எதுக்காக முருகன் கிட்ட வேலைக்கு? எதுக்காக இத்தனை வருஷமா உனக்கு பணம் கொடுத்து? முருகன் ஒரு மகா மேதை. அவன் கண்டுபிடிப்பு ஒரு கற்பக விருட்சம். அதை தெரிஞ்சுக்கிட்டா பணத்தை குவிக்கலாம்னு நினைச்சேன். எண்ணத்துல மண் அள்ளி போட்டுட்டியே. நான் அவரை விட்டு அசையவே இல்லை. ராப்பகலா அவருக்கு உதவியா உழைச்சேன். ஆனா ஆராய்ச்சி குறிப்பு எழுதுற போது மட்டும் அவர் யாரையுமே கிட்ட அனுமதிக்கிறது இல்லைங்க. அனுமதிச்சிருப்பான், உன் பிடியிலையும் சிக்கி இருப்பான். நீ அவன் அடிமையாக்கி இருந்தா. மயக்க தெரியாத மண்ணாங்கட்டி. போ. மன்னிச்சிடுங்க, மறுபடியும் முயற்சிக்கிறேன். இனிமே அந்த அற்புதமான சாதனை எனக்கு எங்க கிடைக்க போகுது? பைரவன், வாங்க டாக்டர். நீங்க கேட்டபடியே இந்த விசித்திரமான துப்பாக்கியை நான் தயார் செய்திருக்கேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வெல்கம். இத வச்சு அந்த முருகனை நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இப்ப அந்த முருகன் எங்க மிஸ்டர் பைரவன்? அவன் காதலியோட உலகத்தை சுத்த போயிருக்கிறான். நான் காரியத்தோட அவனை சுத்த போறேன். முருகன், ஐ வில் மீட் யூ. நீங்க மாண்டு போன முருகன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் அவருடைய தம்பி ராஜு. நான் அவருடைய செக்ரட்டரி லில்லி. தெரியும், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்களா? ஓ எஸ். ஆமா. மிஸ் லில்லி, எங்க அண்ணன் செத்துருக்க முடியாது. அப்படி செத்து இருந்தா அவர் யாரோ கொலை செய்திருக்கணும்.
நீங்க போலீஸ்காரர், சந்தேகம் உங்க கூட பிறந்தது. காரணம் இல்லாம நாங்க யாருமே சந்தேகப்படுறதில்லை. உங்களுக்கு கூட குறித்ததாம சொல்ல இல்லையா? அப்படின்னா எங்க அண்ணனை நீங்க சுட்டதாக உங்க மேல பழி போட தயாரா இல்லையே. நீங்க விரும்பினா இந்த விஷயத்துல எனக்கு பெரிய பெரிய உதவிகளெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன். தேங்க்ஸ். முதல்ல விஞ்ஞானி மிஸ்டர் பைரவனையும் என் அண்ணனுடைய காதலி விமலாவையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். ஓ எஸ், கண்டிப்பா. தேங்க்யூ. அப்படியா? ராஜுவா, முருகனுடைய தம்பியா? வந்துட்டானா? எஸ் மாஸ்டர், நானே அவனை பார்த்தேன். ஜானி, அவன் ஒரு போலீஸ் சிஐடி. தகுந்த பாதுகாப்போட தான் வந்திருப்பான். அவன் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். அவனை ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டுமா மாஸ்டர்? பண்ணிட்டு வந்திருந்தா பரிசு கொடுத்திருப்பேன். சீக்கிரமா அவன் பணத்தோட வரேன். நான் பணத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே மாஸ்டர். ஜானி, லிலி, முருகன் தம்பி ராஜு எங்க? இதே ஹோட்டல்ல பக்கத்தரையில தான் தூங்கிட்டு இருக்காரு. தூங்குறானா? அவனை நிரந்தரமா தூங்குற. ஆ, நீ என்ன சொல்ற? இது ப்ரொஃபசர் பைரவம் உத்தரவு. ஜானி, நீ ஒரு பைத்தியம். என்ன பைத்தியமா? ஆமா, அவர் கிட்ட நெருங்கினா நீ மட்டுமல்ல, இந்த கத்தியே நடுங்கும். தென் குறி தப்பாம சொல்றேன், இந்த துப்பாக்கி ராணி உங்க கூட்டத்துல எதுக்காக இருக்கா? எட்டி இருந்தே அந்த எறும்பு அழிச்சிடுறேன். கம் ஆன். லில்லி, லில்லி, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணலையே. நீங்க உயிரை காப்பாத்துறதுக்காகத்தானே கூஜா மேல சுட்டேன். குறி தவறாம சுடக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை நான் நேர்ல பார்த்தவன்ல. அது இருக்கட்டும், யார் இவன்? எங்க அண்ணன். அண்ணனா? ஆமா, இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, யாருக்கும் அவன் கையாளா இருப்பான் போல இருக்கு. அவனை பத்தி ஆராய்ச்சி விட்டுடுங்க. நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. உங்க அண்ணனை தேடுங்க. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும். லில்லி, அண்ணி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் நீங்க ஊருக்கு போங்க. அண்ணனை நான் கண்டுபிடிச்சதும் நீங்க மறுபடியும் அண்ணன்கிட்டே வேலைக்கு வந்துருங்க. தேங்க்ஸ். Good morning. Good morning. I want to meet Miss Bhairavan. I'm sorry, he's gone out. Is it? லில்லி, லில்லி ஆமே என்ன பண்றது? வெயிட் பண்ணி பாப்போம். Yes. வாங்க. லில்லி, முதல்ல நாம பைரவன் பார்க்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் யூ வாண்ட் சார்? என்னமா வேணும்? தமிழா? தமிழ் பேசுறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குங்க. ஏங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பன்னியா, பறவையா, தேளா, புறாவா, எறாவா? இங்க ஒரு மிருக காட்சி சாலையே இருக்குது சார். இருக்கட்டும், வேண்டியதானே. தமிழ்னு சொல்றீங்க, கை கழுவிட்டு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஓஹோ, கடியாரத்தோட போறீங்களே, நினைச்சிடாது. போயிட்டு நல்லா கையை கழுவிட்டு வாங்க. ஒண்ணு அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. ஏங்க நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பாம்பா, பறவையா, பன்னியா, ஏடா, ஈராவா, பொறாவா? என்னங்க சிரிக்கிறீங்க? அதோ அவரே வராரே. வாங்க சார். கையை கழுவுனதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? ஆடா, மாடா, பன்னியா, பறவையா, முஸ்ஸா, பாம்பா சாப்பிடுறீங்க? பால் கொண்டாப்பா. பாலா? என்ன சார் இது? ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் பால் கேக்குறீங்க? பாஸ்போர்ட் வாங்கின கையோட அவனவன் பிராண்டி வேலை என்னன்னு கேக்குறான், பால் கேக்குறீங்க? சரி 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 சரி, தொற்று பழக்கம் உங்களை விடுமா? கொண்டு வரங்க. ஆனா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க, ஞாபகம் வச்சுங்க. Who is making noise in foreign? வெளிநாடு வந்தா யார் சத்தம் போடுறது? No no, I don't like it. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏப்பா? ஏமா நீங்க அப்பாவா அம்மாவா? ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? மூக்கங்க, வாயங்க, எந்த பக்கம் இருக்க? மிஸ்டர், come on, come on. நீங்க தான் சத்தம் போட்டதா? நான் போடல.
வயிறு இருக்கிற வாட்ச் போடுது. ஐயா ஐயா, அதான் வச்ச வாட்ச். அலாரம் ஆச்சா? அது எனக்கு தெரியாம போச்சுங்களே. உனக்கு அப்படி தெரியும்? நான்ல காசு கொடுத்து அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றதுல மணி பாக்கத்துல எடுத்து வச்சா மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஓ, திருட்டு தானத்துக்கு இப்படி ஒரு பேரா? திருட்டா சிச்சே, எல்லாருமே பிடிச்ச பதார்த்தத்தை பார்த்து ரசிப்பாங்க, நான் எடுத்து வச்சு ரசிச்சேன், அவ்வளவுதான். தமிழனுக்கு தமிழை காட்டி கொடுத்துறாதீங்க. உனக்கு வெட்கமா இல்ல? தமிழனா தமிழன் நீ இப்ப திருடுறிய? தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் திருடுறவங்க தான் வெளிநாட்டுக்காரன் நினைக்க மாட்டான். இந்த அயோக்கியத்தனை செய்யலாமா நீ? இவரு பெரிய யோக்கிய. ஏய், நேத்து ஒரு பொண்ணோட வந்தீங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. ஏய். நீ யோக்கிய, நான் பட்டதா யோகித்தரம். என்ன சொல்ற அரைவன்? மிரட்டாதீங்க சார். அம்மா சத்தியமா சொல்றேமா, நேத்து இவர் ஒரு பொண்ணோட வந்தாரு. அந்த பொண்ணு இல்ல வலுக்கட்டாயமா ஊட்டாத குறையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவர் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்பா அவர் என்ன பழக இருந்தாரா? உங்களை போலையாவா? $2 கொடுத்து தாடி எடுத்துட்டா மாறிடுவீங்களா? நீங்களே தான் அது தாடி இருந்ததா? இல்ல, அப்ப அவர் அண்ணன் தான், சாகவே இல்ல, உயிரோட தான். அண்ணனாவது தம்பியாவது என்ன? உங்க வீட்டுல தடிச்ச வாசிதான். யாரு அண்ணன்றீங்க? முருகன். முருகனா? முருகன். முருகன் வேல் வச்சிருப்பான், வாட்சிமா வச்சிருப்பான். இது அண்ணாப்பா. ஏய், உனக்கு நான் என்ன கைமாற செய்யுதுன்னு தெரியலையே. ஒரு கைமாற வேணாம், சாப்பிட போறதுக்கு பில்ல கொடுத்துட்டு போனா போதும். இல்லங்க, இந்த பணம் முழுவதையும் நீயே எடுத்துக்க. இவ்வளவுமா? ஐயோ, எல்லா பையனுக்கு அண்ணன் காணாம போயிட்டா எனக்கு எவ்வளவு தேரும்? ரெண்டு பேர்ல எவ்வளவு ஒருத்தர் செத்தா என்னப்பா? அவ்வளவுதாண்டா. ஆஹா, என்னமா போடுறீங்க சண்டை? இப்படி எல்லாம் பண்றதாண்டா. மத்த எவனாவது நம்ம நாட்டுக்கு மேல சண்டைக்கு வந்தானாக்கா அவனை போட்டு அமுக்கலாம். அரா அரா, அவன் சொக்காய் கிளி. அவ்வளவுதான், அவ்வளவுதாண்டா. சொன்னா கேக்குற வயசுடா, சின்ன வயசுடா. பெரியவனா கேட்க மாட்டீங்கடா. அடிச்சுங்கடா, சண்டை போடுங்க. இப்ப போடுங்க, எப்படா போடுவீங்க? அவ்வளவுதான். ஓடி விளையாடுறா. கிளி. ஏய், என்னது? அவங்க சண்டை போட்டு மண்டை உடைச்சுக்கிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சிரிப்போம் பாருங்க. இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சரிங்கடா, அடிச்சுங்க நீங்க. தொடாதீங்க. நான் முருகன் இல்ல, என் பேர் ஜெயராஜ். அவரோட தம்பி ஜெயராஜ். தம்பியா? அப்போ என் அத்தா. அண்ணன் தான் உயிரோடு இருக்காரு. இன்னமும் ஏன் அழறீங்க? என்ன சொன்னீங்க? என் அத்தா உயிரோட இருக்காரா? ஆமா. நீங்க சொல்றத நான் நம்பலாமா? நிச்சயமா நம்புங்க. பொய் சொல்லலையே. இல்ல, சத்தியமா சொல்றேன், உயிரோடு இருக்காரு. எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணுமே. எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சொல்லுங்க. முதல்ல அந்த விபத்து நடந்த இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகணும். நிச்சயமா அழைச்சிட்டு போறேன். கொஞ்சம் இருங்க, உடைய மாத்திட்டு வந்துடுறேன். யாரது? நான் தான். நீங்களா? ஆமா, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். உங்களுக்கு தெரியுமா என் முருகன் உயிரோட இருக்காரு? அதை சொல்லத்தான் நான் வந்தேன். எங்க இருக்காரு? என் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு. வா. இதோ வரேன். அவர் தம்பி ராஜ் வந்திருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நில். ஏ? உன் காதலன் முருகனை கொலை செய்ய முயற்சி பண்ணது யார் தெரியுமா? இதே ராஜுதான். என்ன? அண்ணன் செத்துட்டா சொத்தை பூரா தானே அபகரிச்சுக்கலாம்னு பெரிய பிடிச்சு அலையறான் அந்த ராஜ். அதுக்கு குறுக்க நீ இருக்க கூடாதுன்னு தான் உன்னையே ஒழிக்க திட்டம் போட்டு இங்க வந்திருக்கான். ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. போக போக நீயே புரிஞ்சுக்குவே. விமலா, முருகன் ஒரு மகா மேதை. அவருக்கு ஒரு ஆபத்துனா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் கண்ணை இமகாக்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னங்க? கீழே விழுந்த அதிர்ச்சியில புத்தியே சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ, அதனாலதான் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த அறிவு சுடர் அணைஞ்சிடக்கூடாது. சதா விமலா விமலான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற அவரை நீ வந்தாதான் காப்பாற்ற முடியும். உடனே புறப்படு. இருங்க, வந்துட்டேன். மணி
என்ன காணா? அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை மகிழ்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தா? வாங்க வாங்க போய் பார்ப்போம். வாங்க போவோம். விமலா, அங்க ராஜி இருக்கிறான், இப்படி போயிடலாம். அம்மா அம்மா, வச்சிருக்கண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம தட்ட வேண்டிய கதவை தான் தட்டுறோமா இல்ல பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோமா? அம்மா விளையாடாத, ஏதோ போய் நடந்திருக்கும். அம்மா அம்மா, எங்க காணோம்? என்னண்ணே இது செப்படி வித்த காட்டின மாதிரி இருக்குது. மயக்கம் போட்டு கீழே கிடப்பாங்கன்னு சொன்னீங்க, மறைஞ்சே போயிட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? ஆ? டேய், முருகன். முருகனுடைய டைரி. ஐயா, என்ன எழுத்தே நானா ஒண்ணு எழுதுன? எழுத்துல என்னங்க இது ஒரே கோடு கோடா இருக்கு? இது கோடில மிஸ் லில்லி, எழுத்துக்கள். எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசிய எழுத்துக்கள். படிக்கிற கேள்வி. நான் கண்டுபிடித்திருக்கும் ஆராய்ச்சி குறிப்பை ஜப்பானில் உள்ள புத்த பிக்ஷு ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். ஐயா, அமைதி ஆனந்தமும் இந்த உலகத்துல நிலவணுங்கிறதுக்காக பாடுபடுற உங்ககிட்ட இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பயங்கர சக்தியினுடைய ஆதாரத்தை ஒப்படைக்கிறேன். நண்பா, இந்த பயங்கரத்தை எதற்காக பாதுகாக்கணும்? இந்த குறிப்பினுடைய உதவியோட மீண்டும் நான் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடிய மாபெரும் சக்தியை கண்டுபிடிக்க ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான். இந்தாங்க. நல்லது. அவருடைய முகவரியை என் காதலி விமலாவுக்கு நான் அளித்த சங்கிலியில் உள்ள பதக்கத்தில் வைத்திருக்கிறேன். விமலா, நான் ஆராய்ச்சியை வெற்றி பெற்றேனே, அதுக்காக இந்த மாலை உனக்கு பரிசா தர்றேன். கூடி சீக்கிரத்துல நான் மனமாலே உனக்கு போடுவேன். கல்யாணம் சொன்ன உடனே காதலிக்கு மாலையை போட்டுக்கார. ஏன் மிஸ் லில்லி, அண்ணியாவுடைய கழுத்துல நீங்க அந்த சங்கிலியை பாத்தீங்களா? இல்ல, அதை அவங்க தோழி ரத்னாவுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. ரத்னா எங்க இருக்காங்க? இங்கதான் ஏதோ ஒரு ஹோட்டல்ல டான்ஸரா இருக்காங்க. என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, வயிற்று வலி. வயிற்று ஒண்ணு இல்ல, பொம்மை அழகா இருந்துச்சு அதனால. ஐயா, என்னென்ன அழகான பொம்மையை இப்படி போட்டு மீச்சிட்டீங்க. அழகு தான்ப்பா ஆபத்தே இருக்கு. அப்படியா? இது மைக். நம்ம பேசுறதெல்லாம் எதுகள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே கேட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களே. அவங்க எப்படி கேட்டுக்க முடியும்? நம்ம தான் முக்கியமான விஷயம் எதுவுமே சொல்லலையே. அதுக்கு முன்னாதான் மைக்க உடைச்சிட்டேன். மார்க்கண்டேயா, அவங்கதான் அண்ணியும் கடத்திட்டு போயிருக்கணும். அந்த அம்மா எப்படி அதான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இதோ இந்த படத்துல இருக்காங்களே, இவங்கதான் ரத்னா. இவங்களா? ஆமா. அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற முகவரி இதுல இருக்கு. மார்க்கண்டா, எங்க அண்ணனோட சாமர்த்தியத்தை பத்தியா? அதான் முகவரியோட ஒரு பகுதி தான் இதுல இருக்கு. அடுத்த பகுதி ஹாங்காங்ல ராபின்சன் கிட்ட இருக்கான். ராபின்சன், நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியினுடைய விளக்க குறிப்பு எங்க இருக்கோ அதோட ஒரு பகுதியை இந்த கடிகாரத்தோட வச்சிருக்கேன். நானோ என் தம்பியோ வந்து கேட்டதான் கொடுக்கணும். இது உங்ககிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். யூ டோன்ட் வரி மிஸ்டர் முருகன். தேங்க்யூ சார். ரெண்டாவது பகுதிக்காக இப்ப நம்ம ஹாங்காங் போனோம், அப்படித்தானே? அதுக்காக மட்டும் இல்ல, என் அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும். விமலாவுக்கு என்னங்க? யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு எந்த ஒரே ஒரு ஆதரவையும் பறிச்சுக்கிட்டியே. வருத்தப்படாதீங்க. நீங்க விரும்பினா எங்க கூட வரலாம். அண்ணியை தேடுற எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்போ நீங்க எனக்காக கொடுத்த பணத்தை
நான் எப்படி திருப்பி தரப்போறேன்னு எனக்கே தெரியல. நான் அந்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்காக கொடுக்கலையே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பட்ட கடனா நினைக்கிறேன். ஏங்க நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? BA. BA. ஏன்? சாரி, உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம எங்க அண்ணங்கிட்டே செக்ரட்டரியா இருந்திருங்க. ஆமாங்க, பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, நீங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும், அவரு கொடுத்த பணத்தை சம்பளத்துல கழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஏன் யோசிக்கிறீங்க? உங்க கண்ணியத்துக்கு ஒரு குறை ஏற்படாது. சரிங்க. தேங்க்யூ. எங்க அவர் எங்க? ஏன் அவசரப்படுற? என் ஆளுங்க அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. வா போலாம். ஹலோ, மிஸ்டர் ராபின்சன் ஆபீஸா? எஸ், நீங்க யாரு? நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜு. தயவு செய்து மிஸ்டர் ராபின்சனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? தெரியாத. மிஸ்டர் ராபின்சன் வந்ததும் ராஜு பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லு. ஓ எஸ் சார். தேங்க்யூ. அவன் டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியை தேடித்தரேன்னு சொல்லி எவ்வளவு காசை பறிச்சுட்டு என் முதலாளி என்ன கொத்துறாருடா. நீங்க எப்படியும் திருடி தந்துடுறேன். நிச்சயமா. அண்ணே, அண்ணே, என்னண்ணே? என்னப்பா? என்னண்ணே நீங்க இப்ப போய் எழுதிக்கிட்டு ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிக்கும் போது அதோட ராஜா நீரோ அவரு மிருதங்கம் வாசிக்கிட்டு இருந்தாராம். இது வயலின் வாசிக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி ரத்னா அம்மா பாவம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்களே. என்னது ரத்னாவா? ஆமாண்ணே, நகரட்டே இல்லாம பரிதாபமா அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. படகு துறை பக்கம் போய் நிப்பாட்டுங்க. அழகான டைரி. ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்கட்டும். என்னங்க பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடுங்குச்சான் அனுமாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தானே இந்த டைரியை பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பெரும் பிச்சைக்கார அந்த பையன் அந்த டைரியை தூக்கின்னு போறானே, அவருக்கு அதுக்கு டைரி எனக்கு நாங்க தெரியும். டைரி தானே எடுத்து போறான். போட்டோம், அவன் எங்க போனாலும் நான் விடுறதில்ல. மென்னி அவனுங்க. ஆமா, அவனதான். சபாடா பொம்மை இவன் ஏன் கும்பிடுறான்? சாமி பொம்மை, அதான் கும்பிடுறான். ஏன்டா வாங்குற லஞ்சத்தை வாங்கி போடுறீங்க, அப்புறம் மன்னிச்சிருன்னு கும்பிடுறீங்க? கடவுளே, என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இது கடைசி தப்பு, இனிமே பண்ணவே மாட்டேன். ஆஹா, டைரி. புரட்சியார டைரி நம்ம படிக்கலாமா? அண்ணன் தானே, அண்ணனை பத்திர விஷயம் தம்பிக்கு தெரியலன்னா எப்படி? புரட்சியார டைரியை படிக்கிறது, ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சிருந்து பாக்குறது, இதுல கிடைக்கிற குஷியே தனிதான். இப்ப எனக்கு குஷி கிடைக்க போகுது, அதாவது படிக்க போகிறேன். ஆகஸ்ட் 15 இன்று ரத்னாவை சந்தித்தேன். அவளது தமிழ் பண்பு என்னை கவர்ந்தது. ஆதரவற்ற அவளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். 16ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தனியே இருப்பது பற்றி உலகம் என்ன சொல்லும் என்று யோசிக்கிறேன். ஒரே குழப்பம். பின்ன குழம்பாதா? குழப்பத்திலையும் ஒரு தெளிவு. ரத்னாவை நானே மணந்து கொண்டு உலகத்தின் வாயை மூடிவிட்டால் என்ன? மூடலாமே. சிங்கப்பூர்ல நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து தங்கினாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அமெரிக்கா வரையான்னு கூட்டி போனாரு. அங்கேயும் ஹோட்டல் வேலைதான். ஒரு நாளைக்கு மாலி அமாவாசை, அன்னைக்கு லீவ். அங்க சரி, ஏங்க லீவா இருக்குதே, நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். போப்பா, 108 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, நல்லா சுத்தி பாருன்னாரு. ஏறி போய் நிக்கிறேன். நான் சுத்தல, என் தலை சுத்துது, கண்ணு சுத்துது, காதெல்லாம் பஞ்சடைக்குது. அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? மாடியில இருந்து கீழே தரையில விழுவல, நின்ன மாடியிலேயே அங்கேயே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன்.
ஐயோ ஐயோ, என்ன கனிவு, என்ன கனிவு. இதுக்காகத்தானே எங்க அண்ணன் பேயா அலைகிறாரு. சீமா சொல்றேங்க, கடியாரத்துக்குள்ள சின்ன முள்ள சுத்தி 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 பெரிய முள்ளு எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க கடியாரத்துல இருக்கிற சின்ன முள்ளு நீங்க என்ன, பெரிய முள்ளு எங்க அண்ணன் தான். சிரிச்சிட்டாங்க சிரிச்சிட்டாங்க. எடுங்க 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 ஐயோ எடுங்க எடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, என்ன எடுங்க என்ன எடுங்க வெளியே எடுங்க என்ன எடுங்க. தண்ணி எல்லாம் உள்ள போகுது. மூணாவது கட்டிங்க குடிச்சுட்டாங்க. எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க. ஒரு கதை ஒண்ணு கவனத்துக்கு வந்துச்சு. காட்டுல ஒரு சாமியாரு பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வாங்கறதுக்காக வேண்டி ஒரு மாட்டையே வாங்கினாராம். அப்புறம் மாட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சாராம். வேலைக்காரி ஒண்டியா தனியா பந்தோபஸ்து இல்லாம இருக்காளேன்னு சொல்லி கடைசியா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மாதிரி நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியலையே. ஆனா நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது ரத்னாவுக்கு கடன் கொடுத்ததுக்காக அவளை வேலைக்கு வச்சுட்டேன். அவளுக்கு அழகா இருக்கணும்னு சேலையை வாங்கி கொடுத்தீங்க, அலங்காரமா இருக்கணும்னு நகையை வாங்கி கொடுத்தீங்க. இத பாருங்க, ஆராய்ச்சி குறிப்பு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ரத்னாவை வீட்டை விட்டு துரத்துங்க. என்ன சொல்றேன்? முதல்ல துரத்துங்க, இல்லன்னா திட்டமே கெட்டு போயிடும். ஆமாண்ணே, இவ பெரிய கைகாரி. அழக காட்டி உங்களை மயக்கி பணத்தை முழுங்க வந்த பிசாசு, பஞ்சகி, துரோகி. நான் சொல்றதை நம்புங்கண்ணே. ஐயோ இல்ல, நீங்க யார கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பின்னங்க பின்ன இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு மேல நான் உங்களுக்கு உழைச்சிருக்கிறேன். சேலை வெட்டல 10 பாத்திரம் சொல்லுறேன், அவ்வளவுதான். திடீர்னு அந்த சாமியார் கட்டுற மாதிரி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன எங்க திரும்பி பார்க்க போறீங்க? நான் தெருவுக்கு போவா? கை கட்டி பழகியாச்சு, இனிமே கை கட்டி உழைக்க என்னால முடியாது. கை கட்டி வேலை செய்யறதுன்னு சொன்னா காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பார், எந்த காரணத்தை முன்னிட்டும் உன்னை நான் வேலையை விட்டு அனுப்பவே மாட்டேன். எங்க அண்ணனே கண்ணதான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா திடீர்னு மாற்றம்? ஆமா, எனக்கு தான் வேற நிச்சயமா போச்சே. போட்டோ போட்டோ நான் கூட நல்லா இருப்பேன். இதை விட உங்களுக்கு தெரியாத 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படித்தான் இருந்தேன். ஐயோ சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா நீ என்ன இதயபூர்வமா விரும்புறேன். ஆனா நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் அழகு உங்களுக்கு தடைக்கல்லா இருக்க கூடாது. என்னுடைய இளமை உங்களுடைய முயற்சிக்கு குறுக்கீடா இருக்க கூடாது. பைத்தியம், என் கடமை நான் என்னைக்குமே மறந்ததில்லை. இல்ல, அண்ணனை தேட வேண்டிய முயற்சியில நீங்க ஈடுபடவே இல்லை. அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் வராது. ஆராய்ச்சி குறிப்புகள் எதிரிகள் கையில் கிடைக்கிற வரைக்கும் என் அண்ணனை நம்ம விட பத்திரமா பாதுகாப்பாங்க. நீங்க ஆராய்ச்சி குறிப்பையும் தேடலையே. ரத்னா, அந்த முயற்சியில தான் ஒவ்வொரு வினாடியும் நான் ஈடுபட்டு இருக்கேன். ராபின்சன் ஊர்ல இல்ல. இல்ல, உங்க வார்த்தையை மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த உலகம் என்ன தப்பா நினைக்காம இருக்கிறதுக்காகவாவது நான் உங்களை விட்டு போய்தான் ஆகணும். ரத்னா, நம்ம பத்தி இந்த உலகம் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. என்னைக்கோ நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது. இன்னைக்கே நடந்தா என்ன? நானும் ரத்னாவும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க. அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க? எஜமா, நான் உங்க வீட்டு வேலைக்காரனுங்க. இருக்கலாம். என் அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்க தலைமையில தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்தாங்க மறுக்காதீங்க. எஜமா, அப்படிமா தம்பி.
தம்பி எஜமா வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா. ஏன்பா என்னப்பா அது? ஐயா, காசை வாங்கிட்டு மனசை எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூடுறாங்களே, அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூடுறீங்களே, இதுதாங்க எங்களுக்கு தேவை. தம்பி, நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழும் வாழணும்ப்பா. என்ன இங்க வந்து நிப்பாட்டிட்டீங்களே, அவன் வந்து புடிச்சிட்டானா? அவன் வர்றதுக்குள்ள நாம உள்ள போய் வேற விடையே மாத்திட்டு வந்துருவோம். வாங்க. Cinci muli muli ga madhubalan tum kappa lamachi manakum tam malakchur marka pattala matum naga aja macamu lumbatanama na mutu kona ad picha சரி இருக்கட்டும். எங்க தேடியும் கிடைக்கல அவங்க. ரத்னா, என்ன செய்யுது? தலை சுத்துதுங்க. என்னது தலை சுத்துதா? இல்ல மயக்கமா? ஆமா. தலை சுத்தலா? ஆமா. வாந்தி எடுக்க வருதா? ஆமா. அட்டே, நீங்க பெரிய ஆளுங்கண்ணே, சொல்லவே இல்லையாண்ணே. இது எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து வாந்தி எடுத்துக்கோம்ல, அதுல மயக்கம் வந்திருக்கும், அவ்வளவுதான். சும்மா ரோட்டுக்கு போயிடும். Sir, there is nothing to worry about Mr. Raj. He just needs a little bit of rest. Thank you very much. It's all right. Thank you, sir. வா, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போவோம். என்னண்ணா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டா? அந்த கூட்ட போய் எங்க தேடுறது? தேடாம வேற என்ன செய்யாது? இப்படியே தண்ணியில முதக்கிறது? என்னப்பா பண்ண சொல்ற? அந்த ஆளு பேரையாவது சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி வந்து தொலையாயோ கத்தியாவது பாக்குறேன். வந்தா வரட்டும், இல்லைன்னா திரும்பி போயிடுவோம். அந்த ஆளு பேர் என்ன? சம்சாய். சம்சாவா? கூப்பிடுற மாதிரியே தெரியல, திங்கிற மாதிரி தெரியுது. சம்சாய் இல்லப்பா, சொம்சாய். 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 அப்பா, அவன் செகுடலையே, காது கேட்க முடியல. சும்மா கத்து. சொம்சாய். 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 என்னப்பா இது? என்னது? ஒரு பொண்ணு திரும்பி பாக்குது. தெரியலையே. சொம்சாய் ஆம்பளை தான், ஒருவேளை சொந்தக்காரர் இருக்குமோ? போய் பார்க்கலாம். போவா. அவன் துடுப்பு தள்ளுற அழகே ஒரு அழகு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இடிச்சிட போற. குந்தர் காந்தலை ஹோஹாய் சம். எல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சொம்சாய் தெரியுமா? சொம்சாய்? ஆமாம்மா, கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லம்மா. ரொம்ப நேரமா நாங்க தண்ணியில மோந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க யாரு? தமிழ்.
அண்ணே தாய்லாந்து தமிழ் பேசுது. ஆமா, பாரிஸ்ல தான் தமிழ் மாநாடு நடந்துச்சு. இங்கேயுமா நடந்துச்சு? ஆமா. தமிழ் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி தெரியும்? எங்க அப்பா மெட்ராஸ்ல அப்பா கத்து கொடுத்த தமிழ நான் பேசுறேன். அண்ணே, தமிழ் பாஷையே தெரியாதவங்க கொச்சா பேசும்போது கூட நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இனிமையாவே இருக்கு. ஆமா. அப்போ உங்களுக்கு சம்சாரி தெரியுமா? ஏப்பா ஃாதர், தட் இஸ் மை ஃாதர். அப்பா. குட் குட் குட். உங்க பேர் என்ன? மேத்தா. மேத்தா. நல்ல அழகான பேர் தான். இப்போ உங்க அப்பா எனக்கு பார்க்கணுமே. எஸ், கம் ஆன். ரொம்ப நன்றி. இந்த போட்லயே வாங்க வாங்க வாங்க. Here, you please go this way. Come on. Go on. நல்லா கட்டுக்கண்ணே, மார்க்கெட் கூடவே வரட்டா. Come on. வாங்கோ. ஏய் பாத்திரங்களா தண்ணியில இருந்து விழுந்துட போற. நீங்க முருகன் இல்ல? இல்ல இல்ல, நான் முருகன் இல்ல, அவரோட தம்பி. இந்தாங்க அண்ணனோட எடுத்த படம். முதல்ல சாப்பாடு, அப்புறமா பேசலாமா? அப்பா, மேலே போலாம். என்ன எனக்கு மாத்திரம் 4 கேக்கு? கேட்கலப்பா, அது இளநீர். இளநியா? இது என்ன மரத்துல காய்ச்சதா இல்ல மிஷின்ல போட்டதா? இது மரத்துல காய்ச்சதுதான். எவ்வளவு ஒழுங்கா சீவிருக்காங்க பாரு. ஐயோ, பார்க்கும் போதே புத்தர் கோயில் கோபுரம் மாதிரி இருக்குதே. இதை வெட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் வாழைப்பழம். இது என்ன குச்சி? நம்ம ஊர்ல மணி அடிச்சா தான் சோறே போடுவாங்க. இங்க எப்படி ஜனகரங்க வாய்ச்சாத்தானா சோறு? ஜனதரங்க வாசிக்கிறதுக்கு இல்லப்பா, சாப்பிடுறதுக்கு. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான ஆகாரம் போல் இருக்கு. இது என்ன மரத்து குச்சியோ? குச்சியே இவ்வளவு ருசியா இருந்தா மரம் எவ்வளவு ருசியா இருக்கும். அவ்வளவுதானே? கை கட்டினது வாய் கட்டலங்கிறது இதானோ? முயற்சி பண்ணி பாப்போம். ஷோரே தக்க மாட்டேங்குது. ஷோரே எப்படின்னா அப்புறம் குழம்பு பாயசம் இதெல்லாம் எப்படி? நான் பார்த்துட்டு இருக்கேன். சர்வரா இருந்தா திங்கு தெரியணும்னு ஏதாவது சட்டமா? என்ன தங்க சுரங்கத்துல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? தங்கத்துல நிறைய பண்ணி போட்டுக்கிறாங்க, பொட்டியார் போட்டுக்கிறத பாக்குறாங்க, அத்தோட சரி. அதே மாதிரிதான் நானும் மத்தவங்க திங்கிறத பாக்குறேன், அத்தோட சரி. இவ்வளவு கிட்ட இருக்கு, இதுக்கு மத்தியில இப்படி ஒரு இடைஞ்சலா? சாப்பிடு. வெரி ஃபைன். ஆஹா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ சமையல் பண்ணியா? நீ தான் செய்தலான்னு கேட்கிறேன். தின்னு பாரு. இருக்காதா? புடிச்சுக்கிறதுக்கு தோதா வால் இருக்கு, புடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு ரசிச்சு சாப்பிடுறீங்க. எனக்கு அந்த நீர் வாழை வேண்டாம், வெறும் வாழையே போதும். எவ்வளவு நல்லா தோலோட திங்கிறேன்னு பாக்குறீங்களா? யாரு கண்டா வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குதோ?
விவசாயி எங்க அண்ணன் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்களே ஆராய்ச்சி குறிப்பு, அதை தயவு செய்து கொடுப்பீங்களா? அது வேற இடத்திலே பத்திரமா இருக்கு, நாளைக்கு தரேன். இப்பவே கொடுத்தா உதவியா இருக்கும். நான் உடனே புறப்பட்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், இந்த நேரத்திலே போக வேண்டாம். நான் போய்த்தான் தீரணும். நோ நோ, போகாதே. நான் போய்த்தான் ஆகணும். நாளைக்கு போலாம். நாளைக்கா? ப்ளீஸ் யூ கோ டுமாரோ. நிச்சயமா? இங்கேயே இரு. Good. சரியான சாப்பாடு, நிம்மதியா தூங்க போறேன். என்ன உளற? நம்ம ஊர்ல எல்லாம் மாலையை போட்டு ஆட்டத்தால வெட்டுவாங்க, இங்க பாத்தீங்களா சோத்த போட்டு ஆளையா வெட்டுறாங்க. கட்டி என்ன இது? காவல். யாருக்கு? உனக்கு. ஏன்? எதுக்கு? ஆபத்து. ஆபத்து ஆபத்து அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் வீரமே பிறந்திருக்கு. மேத்தா, எங்களை பத்தி நீ கவலைப்படாத, காப்பாத்தி எங்களுக்கு தெரியும். நீ போய் தூங்கு போ. போ. அடி பாவி மீட்டா, யார்கிட்ட கத்தி நீட்டுறதுன்னு உனக்கு விவசாயம் கிடையாதா? என்ன என்கிட்ட நீட்டுற பற்ற போகுது, பற்ற போகுது. மேத்தா, வணக்கம். சவாலி. எவ்வளவு அழகா இருக்க. ஃபைன், பியூட்டிஃபுல். ஆமா, கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சிட்டு இருக்கியே. ஆமா ஆமா. கையில என்ன? என் பிரசன்டேஷன். ஓஹோ, நான் கூட உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். வாட்? எனக்கா? கொடு கொடு. வா காமிக்கிறேன். கமான் கமான். எவ்வளோ தூரம்? ஓ ப்ளீஸ். முடியாது. வா காட்டுறேன். வரப்போறியா இல்லையா? அடிப்பேன். வா வா. அண்ணே, ராத்திரி பூரா கத்திய வச்சுக்கிட்டு அந்த மேத்தா அண்ணனை எப்படி பார்த்துட்டா தெரியுமா? அவளுக்கு தெரியாது அண்ணனே ஒரு கத்தின்னு. இத வந்துட்டாங்களே. நான் சொல்ல மேத்தான், அது இதுதான். வணக்கம். வணக்கம். தங்கமான பொண்ணு. அண்ணே, நான் சொல்லல, அந்த ஆராய்ச்சி குறிப்போட 3வது பகுதி இவங்க அப்பா கிட்ட தான் இருந்துச்சு. ஆமா மேத்தா, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். மை வைஃப் ரத்னா. வைஃப்? வாட்? மேத்தா, ஏன் இப்படி இருக்க? You married? Are you married? ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழுகுறாங்க? கொஞ்சம் இரு நேதா. இந்த உலகத்துல நாம் நினைக்கிறது எல்லாமே நடந்துடும்னு எதிர்பார்க்கவே கூடாது.
அதுக்காக கண்ணீர் விட்டோ கவலைப்பட்டோ எந்த பிரயோஜனம் இல்லை. மேட்டா, இயற்கையின் தீர்ப்புக்கு நாம் எல்லோரும் கட்டுப்பட்டுத்தான் தீரணும். நான் எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா உன்னை போல எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லம்மா. தங்கச்சி, நடந்து விட்ட முடிவுக்கு புதிய ஒரு தொடக்கத்தை தேடி நாம் அடையவே கூடாது. உன்னையும் என்னையும் ஆண்டவன் ஏன் சந்திக்க வச்சான்னு தெரியுமா? எனக்கு ஒரு தங்கச்சி இல்லையேங்கிற குறையை நீக்கிறதுக்காகத்தாம்மா. தங்கச்சி, இன்னும் கூட பிறந்த அண்ணனா ஏத்துக்க. அண்ணா தங்கச்சி, அண்ணே, உங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது. தங்கச்சி இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான். ஆனா இப்ப எல்லாருக்கும் குறை தீர்ந்து போச்சு. சாபாஷ் ரத்னா, நான் சொல்றது ஆராய்ச்சி விளக்கம். ஜப்பான், கியோட்டோ, புத்த பிக்ஷு வீட்டில் இருக்கிறது. அண்ணே அண்ணே, நம்ம ஜப்பானுக்கு போலாண்ணே. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. பாத்தீங்களா, இவரை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஒண்ணுமில்ல விமலா, ஏதோ குணமாயிடுமேங்கிற ஆசையால அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே இங்க இருக்க வேண்டாம். வா போலாம், வா போலாம். ஜாக்கிரதை, எல்லா வசதிகளும் செய்து கொடு. வாங்க. முக்கியமான விஷயம், கொஞ்சம் பாரு. விமலா, பாத்தியா? இப்ப பூட்ல மின்சாரம் இருக்குது. உன் காதலன் தொட்டா செத்தான். ரொம்ப அழகா இருக்கிற. அந்த பைத்தியக்காரனால அனுபவிக்கவே முடியாது. அதனால நானே இந்த லெட்டருக்கு என்ன பதில் எழுதுன்னு தெரியல, கேட்க வந்தேன். நடு ராத்திரில தான் ஆலோசனை கேட்க வந்திருக்கியா? என்ன? உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்கு பாஸ். நான் பேச முடியாது, சொல்லு போ.
குட் மார்னிங். குட் மார்னிங். இங்க யாருக்கு பைத்தியம்? எனக்கு மட்டும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வீதி வீதியா அலைய போறீங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அலைவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, எல்லாம் ரத்தம் கொட்டுதே, வேஸ்ட் ஆகுதே. ரத்த தானமாவது பண்ணிருக்கலாமே. நல்லா இருந்தீங்களே. ஐயோ, புத்தி பாச்சு. பாஸ், உங்களை கண் கொண்டு பார்க்க முடியல. இதெல்லாம் எப்படி நடந்தது? யார் காரணம்? எல்லாம் முருகன் தான். முருகா, நீ சூரனை சம்மாரம் பண்ணணும். என் பைரவனையே செஞ்ச. புரியுது. நம்ப முருகனா? நீங்க எங்க போனாலும் எப்ப போனாலும் துணையோட தானே போவீங்க. இன்னைக்கே தனியா வந்தீங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்குது. என்ன பண்ணீங்க? எப்படி சத்தாரும் பித்தாருமா கிழிஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா? இவருக்கு பட்டிருக்கிற அடிக்கு நீங்க பாட்டில்ல டிச்சர் வாங்கினா பத்தாது. ட்ரம்ல வா. முதலாளி பாசம் சொன்னேன். மிஸ்டர் பைரவன், என்ன நடந்தது? டாக்டர் வாங்க. அதிர்ச்சியினால ஏற்பட்ட சித்த பிரமைய அதே போல இன்னொரு அதிர்ச்சியினாலதான் குணப்படுத்த முடியும்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா. அதனால விமலாவ முருகன் கண்ணு முன்னாலேயே கற்பழிக்கிறத நடிச்சீங்க இல்லையா? நடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளை கட்டி அணைச்சப்போ என்னையே நான் மறந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் மிருகமா மாறிட்டேன். அதுக்குள்ள முருகன் வந்துட்டான். வேணாம் டாக்டர். முருகனுடைய பைத்தியத்தை குணப்படுத்த வேற ஏதாவது புது முறையாத்தான் ட்ரை பண்ணணும். கம்ப்ளீட்லி நியூ மெத்தட். வாங்க, நான் சொல்றேன். I'll tell you all about it. மெது. விமலா, ஏன் அழற? இத சொன்னீங்க விமலாவா? ஆமா, விமலா தாங்க. என்ன விமலா தெரியுதா? நான் யாருன்னு உங்களுக்கு புரியுதா? நீதான் விமலா, நான் தான் முருகன். அது போதாம்பா, அவன் தான் பைரவன். பக்கத்துல இருக்கானே பாலாபுரம் டாக்டர். நீங்க பேசுறீங்க, நீங்க ஒழுங்கா பேசுறீங்க. ஆமா, நான் எப்ப தப்பா பேசுறேன்? அதே குறும்பு, அதே பேச்சு. நீங்க கூட வைத்தீங்க. விமலா, நான் இன்னைக்கு குணமாகல. புத்தர் கோயிலுக்கு போன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே எனக்கு பைத்தியம் தெரிஞ்சாச்சு. பைத்தியம். இனிமே எனக்கு கவலையே இல்லைங்க. கவலையே இல்லை. பயப்படாத, எல்லாம் நல்லதுதான். ஹலோ, ஜீனா ஸ்பீக்கிங். பாஸ், நான் முன்னையே போன் செய்தேன், நீங்க இல்லை. ஆராய்ச்சி குறிப்பு ஜப்பான் கியோட்டோ புத்த பீச் வீட்டிலே இருக்குது. ஹலோ மிஸ்டர் பைரவன், என்ன திடீர்னு ஜப்பானுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா வரீங்களா? ஓகே, கம் ஆன்.
அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற பொட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? இந்த விலாசத்துல இருக்கிற புத்த பிச்சுடைய பாதுகாப்புல இருக்குது. உங்களால கொண்டு வர முடியுமா? இந்த மத யானையை பார்த்து அந்த கேள்வியை கேட்டீங்க. நான் இதுவரைக்கும் எதிலுமே தோல்வி அடைஞ்சதில்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ஆல்ரைட், இந்த பொட்டியை கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? $10 கோடி. உனக்கு? எனக்கு $1 கோடி. $1 கோடி? ஆமா, இந்தாங்க $1 லட்சம் அட்வான்ஸ். உங்களை தேடி கோயிலுக்கு போனேன். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். இருக்கிற இடத்தையே இறைவனுடைய ஆலயம் மாதிரி வச்சிருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் அன்பின் வடிவம், அகிம்சையின் உருவம். திரும்புகிற திசையெல்லாம் புத்தருடைய போதனை ஒலிக்கணும். பார்க்கிற இடமெல்லாம் அவருடைய திருவுருவம் காட்சி அளிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. ஆமா, நீங்க யாரு? நான் விஞ்ஞானி முருகனுடைய தம்பி ராஜ். உங்க அண்ணன் இறந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அவருடைய ஆத்மா சாந்தி பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன். எங்க அண்ணன் சாகல. உண்மையாவா? ஆமா, அவர் எதிரிங்க பிடிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏன்? எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பை அபகரிக்கிறதுக்காக. ஐயா, அது இங்கதானே இருக்கு. ஆமா தம்பி, நம்மாலே அந்த கருணையே வடிவான புத்த வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ உடனே போய் அதை வாங்கிட்டு வான்னு எங்க அண்ணன் ரகசியமா செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அதை தந்துடுறீங்களா? தாராளமாக எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு அது இருக்கிற இடத்தை பத்தி உங்க அண்ணன் சொல்லவில்லையா? அதாவது தொசிகா, கிமாகோ, மிகாயோ, கிமோனா. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் அது எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கும் ரகசிய வார்த்தை எனக்கும் முருகனுக்கும் மட்டும் தான் தெரியும். உங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லலையே. இது மாத்திரம் எப்படி சொல்ல மாட்டாரு? எங்க வச்சிருக்காரு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்ய? அந்த ஆராய்ச்சி குறிப்பை தர போறியா இல்லையா? இல்ல உன்னை கொன்னுடுவேன். ஒரு எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாது என்பது புத்தருடைய கொள்கை. அவர் பாதையிலே நடப்பவன் நான். என் உயிர் போனாலும் சரி, உனக்கு அந்த ரகசிய குறிப்பு கிடைக்காது. கிடைக்கிறா இல்லையான்னு பார். சோமாரியாட்டம். ஐயாவுக்கு என்ன உடம்புக்கு? கொஞ்சம் குளிர் ஜுரம். நீ முருகனுடைய தம்பி ராஜு இல்ல? ஆமாங்க, நான் தான். எங்க அண்ணன். உங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது. சீக்கிரம் திரும்பிடுவார். நல்லதுங்க ஐயா. எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பு உங்க பாதுகாப்பு தான் இருக்கான். புரியுது. அதை தேடி அலைவங்கிட்ட இருந்ததை காப்பாற்ற நினைக்கிறேன். அதை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே காப்பாற்ற துடிக்கிறேன். எடுத்துக்கோ. ஆனா அந்த ரகசிய வார்த்தைகள் தோஷிகா, கிமோகோ, மிகாயோ, இமோனா. தெரியுமே. அதோட பொருள் தெரியுமா? தெரியும். தொஷிகா பெரிய புத்தருக்கு இடது பக்கத்துல, கிமோகோ மேற்கு பக்கத்துல இருந்து 5வது கல், மிகாயோ வலது பக்கத்துல இருந்து 4வது கல், இமோனா அந்த கல்லுக்கு அடியில தான் குறிப்பு இருக்கு. நீ எடுத்துக்கோ.
விதமா தவக்கோலத்தில் இருக்கிற நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்காகவே அலையற பைரவன் கிட்ட இதை கொடுப்பா எனக்கு $1,00,00,000 கிடைக்கும். $1,00,00,000. எல்லாத்தையும் துறந்து நீங்களா இந்த அற்பாசை கடுமையாயிட்டீங்க. நான் புத்த புத்து இல்ல, இதெல்லாம் வேஷம். அடே அப்பா, அதோ பாரு எவ்வளவு கார்கள் பாத்தியா? கொஞ்சம் கூட மன்னிச்சிருக்க, எடுக்கிற பழக்கம் எனக்கு. ஆமா, லெனின். ஐயா ஐயா, மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க. பொம்பளைக்கு நீங்க மேல உட்காந்துக்கலாம், நான் கீழே உட்காந்துக்கிறேன். முடிஞ்சா கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா முடியல. ஏய், இங்க இருக்க, எங்க போறது? வா. தூக்கிட்டு வேற போங்க. வா. ஐயா அங்க பாத்தீங்களா? நாம அந்த பக்கம் போய் தேடுவோம். வா. 過ぎた楽しい日を数え生まれた国を思い出すそろそろ家へ帰りたい乙姫様にお願いしよう別れがつらい乙姫が彼に送った玉手箱さよならさよなら浦島さんこの箱決して開けないでねஅதோ பார், கார் கிட்ட அப்படி இப்படி உலாவிட்டு இருக்கானே, அவன் தான் விஞ்ஞானி பைரவன். நம்ம தான் தேடிட்டு இருக்கான். பரவாயில்ல. அரே, இதோ பார், இதோ பார், இங்க 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 இதே மார்க்கண்டன் நம்மளை தேடிக்கிட்டு பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆமா. அரே, அதோ பாரு, தூரத்துல அண்ணன் போயிட்டு இருக்காரு பத்தியா? அவசரமா போறாரு. ஆஹா, எல்லாரையும் பார்த்தாச்சு. வா வா வா. வாங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க, இதோ வந்தேன் இதோ வந்தேன் வந்தேன் வந்தேன். உங்களுக்கு வச்சுக்கோ. அதோ ஏதோ ஏதோ அண்ணே அண்ணே எங்க போனீங்க? அதோ அண்ணே அண்ணே, கண்ணு கட்டிங்க, கண்ணாடிக்குள்ள போறீங்களே அண்ணே, அவரை விடுங்க. என்னங்க இது? வைக்க போறல போய் குண்டூசியை தேடுற மாதிரி தேடிக்கிட்டு மயக்கம் வராதுதான் பாக்கி. அண்ணே 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 அண்ணே, ஐயா ஐயா. என்ன என்ன? அண்ணனை பார்த்தேன். எங்க? ஆமாண்ணே, எங்க பார்த்த? மாதிரிதான் ஒரு ஜோடியோட போயிட்டு இருக்காரு. அங்க பாருங்க அண்ணே. 腕に重たい玉手箱パッと開ければ白煙哀れな哀れな浦島さんたちまち白髪のおじいさん